சபரிமலை ஐயப்பனை பார்க்கக்கூடிய நம்மளோட பக்தர்கள் வந்து 18 படி ஏறுவதற்கு முன்னாடி ஏன் ஒரு இஸ்லாமிய மசூதிக்குள்ளே போய் நுழையணும்? உண்மையாலேயே இந்த வாவர் வந்து யார்? ஐயப்பனுடைய நண்பரா? அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட பார்ப்போம். வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐயப்பன் கதையிலேருந்து வருவோம். ஐயப்பன் வந்து காட்டுக்கு போகிறத தெரிஞ்ச சிவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஐயப்பனுக்கு துணையாக பூதகணங்களின் தலைவரான வாபரனை வந்து ஐயப்பனுக்கு துணையாக அனுப்பி வைக்கிறார். ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாபர் வந்து வேற, வாபரன் வந்து வேற. வாபரன் வந்து ஐயப்பனுக்கு துணையாக போகிறவர், வாபர் வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். ஸோ இப்போ வந்து கரண்ட்டில் இருக்கல எரிமேலியில் வாவர் மசூதி, ஸோ அதுதான் வாவர் மசூதின்னு சொல்கிறாங்க. வாபரன்றது வேற. சிவன் வந்து ஐயப்பனுக்கு துணையாக வாபரனை வந்து காட்டுக்கு துணையாக அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அப்படி அவங்க போயிட்டே இருக்க சொல்ல காட்டுக்கு நடுவில் வந்து மகிஷிஷி என்ற ஒரு பெண்மணியை வந்து வந்துடுறாங்க. மகிஷிஷி வந்து யாருன்னா எரும தலையோடும் மனித உடலோடும் இருப்பவள் தான் மகிஷிஷி. ஸோ அவர் வந்து ஐயப்பனை வந்து வதம் செஞ்சுறாரு. ஐயப்பனுக்கும் மகிஷிஷிக்கும் வந்து ஒரு பெரிய போரே நடந்திருக்கு. அதுக்கு ஐயப்பனுக்கு துணையாக சிவபெருமான் அமுச்சு விட்டார்ல வாபரன். ஸோ ஐயப்பனுக்கு துணையாக அவர் வந்து நின்று சண்டை போட்டிருக்காரு. ஐயப்பன் வந்து மகிஷிஷியை வந்து வதம் செஞ்சார்ல, அந்த இடத்திற்கு பேர் வந்து அந்த காலத்தில் வந்து எருமை கொல்லி என்று சொல்கிறாங்க. அதை தான் இப்போ வந்து நம்ம எரிமேலி என்று சொல்லிட்டு இருக்கோம். ஐயப்பன் வந்து மகிஷிஷியை வந்து வதம் செய்த பிறகு வாபரனும் அவரோட கூட்டாளிகளும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து வேதம் அடிந்து நடனம் ஆட்டிருக்காங்க. அதை தான் இப்போ வந்து நம்ம பேட்டை துள்ளுதல் என்று சொல்கிறோம். வதம்லாம் முடிஞ்ச பிறகு ஐயப்பன் வந்து வாபரன் கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து வரவேணா, நீ வந்து இந்த காட்டுக்கு காவலாகவே இருன்னு சொல்லிட்டு ஐயப்பன் வந்து வாபரன் கிட்ட வந்து சொல்கிறாரு. அதை வந்து ஏன் சொல்கிறாருன்னா, ஐயப்பன் பக்தர்கள்லாம் காட்டு வழியில் வருவாங்கல்ல, ஸோ அவங்கள வந்து விலங்குகளிடமிருந்து காப்பாற்றுறதுக்காக வாபரனை வந்து காட்டுக்கு காவலாளியாக அங்கேயே இருக்க வச்சுறாரு. காட்டுக்கு காவலாளியாக வாபரன் அங்கே நிற்க வச்சுட்டு அரண்மனைக்கு போன ஐயப்பன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னோட வில்லில் இருக்க அம்பு வந்து எங்கே போதோ அங்கே வந்து எனக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு 18 படியை கட்டுங்கன்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லை, இடதுபுறமாக கொஞ்சம் தள்ளி வந்து மஞ்சள் மாதா கோயிலையும் கட்டுங்க, காட்டு காவலாளியாக எருமை கொல்லியில் இருக்க வாவரனுக்கும் ஒரு கோயில் கட்டுங்கன்னு சொல்லிட்டு ஐயப்பன் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அவர் வந்து மறைஞ்சிடறாரு. அவரோட அம்பு வந்து எங்கே படுதோ அங்கே வந்து சக்தி வாய்ந்த 18 படியும் கட்டப்படுது. 8 படிக்கு இடதுபுறமாக அவர் சொன்ன மாதிரியே கொஞ்சம் தள்ளி வந்து மஞ்சள் மாதா கோயிலும் கட்டப்படுது. அது மட்டும் இல்லை, அவர் சொன்ன மாதிரியே அவர் கூட துணை வந்த வாபரனுக்கு வந்து எரிமேலியில் வந்து ஒரு கோயிலும் கட்ட சொல்லிடுறாரு வந்து ஐயப்பன். ஸோ அதேமாரி எல்லாம் நடந்து முடியுது. ஸோ இப்போ தான் ஒரு மெயின் கதையாக வருது. என்னன்னா, 800 ஆண்டுக்கு முன்னாடி வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து நுழைஞ்சிடறாங்க. பல்வேறு காரணங்களுக்காக நம்மளுடைய மன்னர்கள் எல்லாமே அவங்களுக்கு போய் சரணடைஞ்சிடறாங்க. இஸ்லாமிய மக்கள் வந்து நம்மக்கிட்ட என்ன கட்டுக்கதையை சொல்கிறாங்கன்னா, எரிமேலியில் இருக்க வந்து வாபரன் சிலையை வந்து வாவர் மசூதி என்று நம்மக்கிட்ட பல கட்டுக்கதையை சொல்கிறாங்க. ஏன்னா அடுத்த வர ஜென்ரேஷனில் அதை தானே நம்புவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி பொய்க்கதையெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லிடுறாங்க. நம்மக்கிட்ட என்ன மாதிரி ஒரு பொய்க்கதைகள்லாம் சொல்கிறாங்கன்னா, ஐயப்பனும் வாபரும் வந்து ஒரு நல்ல நண்பர்கள். வாபருக்கும் ஐயப்பனுக்கும் வந்து ஒரு பெரிய போரே நடந்திருக்கு. அதில் வந்து வாபரை வந்து ஜெயிச்சிடறாரு. வாபர் கிட்ட தோல்வி அடைஞ்ச ஐயப்பன் வந்து வாபர் கிட்ட போயிட்டு நீ நானும் ஒரு சிறந்த நண்பர்களாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கதையை நம்ம கிட்ட சொல்கிறாங்க. ஐயப்பனுக்கு கீழே இருக்க இடத்துல எரிமேலியில் வந்து வாபருக்கு வந்து ஒரு மசூதி கட்டுவதாகவும் ஐயப்பனே வந்து சொன்ன மாதிரி நம்ம கிட்ட பல கட்டுக்கதைகளை வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ கூட ஐயப்ப பக்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயப்பன் வந்து வாவருடைய நண்பன் தான் சொல்லிட்டு வாவர் மசூதியில் போயிட்டு பல லட்சம் காணிக்கைகளை வந்து செலுத்திட்டு தான் இருக்காங்க. கடவுள் எடுத்துறாலே ஜாதி மதம் எல்லாம் ஒன்று தான் சொல்லிட்டு எல்லாமே ஒன்று தான். ஆனால் நம்மக்கிட்ட ஒரு பொய்க்கதையை சொல்லி, ஸோ இப்போ வரைக்கும் ஒரு கட்டுக்கதைகளை நம்பி இவ்வளோ லட்சக்கான பக்தர்கள் வந்து ஐயப்பனும் வாபரும் வந்து நல்ல நண்பர்கள் என்று இப்போ வரைக்குமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிடுறேன். இஸ்லாமிய சமுதாயம் வந்த காலம் என்னன்னா, வந்த ஆண்டு என்னன்னா 800 ஆண்டுக்கு முன்னாடி தான் இஸ்லாமிய சமுதாயம் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு. ஆனால் நம்மளோட ஐயப்பனுடைய காலம் என்னன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலம். நீங்களே நினைச்சு பாருங்க, அப்புறம் ஐயப்பனும் வாபரும் வந்து ஒரு நல்ல நண்பர்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச விஷயம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் எதனா தப்பாக பேசியிருந்தா நான் மன்னிச்சிருங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.